அதரிசனமான தேவனுடைய தற்சொல்பமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் திரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே, தயவுனாலே, அன்புனாலே, காருண்யத்தினாலே, பெரிய இரக்கங்களினாலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 35 வரைக்கும் நம்ம முடித்திருக்கிறோம். 35 முடித்திருக்கிறோம். இது பாகம் 36, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு. இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 36ல் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து 3 உவமைகளை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த லூக்கா 15வது அதிகாரத்திற்கு என்ன பேர் அப்படின்னா, தொலைந்து போனே ஆனால் தொலையாதே அதிகாரம். தொலைந்து போனே ஆனால் தொலையாத அதிகாரம். ஏன் அப்படின்னா, இந்த மூணையுமே, இந்த 3 ஊமைகள்லையுமே காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன இளையகுமாரன், இந்த 3 விஷயங்களை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்ல வந்த செய்திகளை உவமைகள் மூலம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன் டைரக்டா சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் பொழுது, சங்கீதம் 78:2 என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் சங்கீதத்தில். ஏன்னா தம்மை பற்றி கூறிய தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. நிறைவேறுதலாக அவரே பூமிக்கு வந்திருக்கிறார். சபைக்கு கர்த்தரின் ரகசியம் புரியணும். ஏன் ஓமைகள் மூலம் பேசுறாருன்னா, இந்த ஓமைகள் மூலமா சொல்லும் பொழுது சபைக்கு கர்த்தருடைய ரகசியம் புரியணும். புறஜாதிகளுக்கு அது புரியாது. அடுத்து இருளில் உள்ளவர்களுக்கு அது புரியாது. சபைக்கு ஓமைகள் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சபைக்கு புரியும். புறஜாதியில் உள்ளவர்களுக்கு, இருளில் உள்ளவர்களுக்கு அது புரியாது. நேரடியாக பேசுவதற்கு இயேசு வாழ்ந்த காலம் அது ஏற்றதாக இல்லை. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 விதமான உவமைகள் அப்படி சொல்லாம ஒரு விஷயத்தை 3 உவமைகள் மூலமா அழகா தெளிவா புரியிறாப்புல எடுத்துரைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காணாமல் போன ஆடு அப்படின்னா 100 தொலைந்து போன வெள்ளிக்காசு 10 அடுத்து பிரிந்து போன இளையகுமாரன் 2 காணாமல் போன ஆடு 100 தொலைந்து போன வெள்ளிக்காசு 10 பிரிந்து போன இளையகுமாரன் 2 ஆனா என்ன, எல்லாம் திரும்ப கிடைத்தது. இந்த ஊமையே தேவன் யாருக்காக சொன்னார், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதலாவது, இந்த ஊமையை இயேசு யாருக்கு சொல்கிறார்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். யாரு? சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்ப இந்த ஓமை யாருக்கு சொல்றாரு? பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்தாங்க. அவருடைய வசனத்தை கேட்க அவங்க வந்திருக்கிறதுனால, பரிசேயர் தன்னைத்தானே நீதிமானாக பாவித்துக் கொள்கிறவர்கள், சுயநீதியில முக்கியத்துவம் காட்டுகிறவங்க. இதுல பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறத பார்க்கலாம். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்கள் என்றவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் போன வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் பரிசேயருடைய தலைவன் இயேசுவே தன்னுடைய வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கிறாரு. அப்போ ஏன் அங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் விருந்துண்ண போறாருன்னா, லூக்கா 19:10 சொன்னது போல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதற்காகத்தான் அந்த பாவியான, அந்த பரிசேயனான அவருடைய வீட்டுக்கு போறதை பார்க்கலாம். சரியா? இந்த அநேகர் லூக்கா 14:25 இந்த ஓமையை கேட்டவர்கள் அநேகர். இதில் பாருங்க, இந்த ஓமையில் அநேக சத்தியங்கள், புரியாத விளக்கங்கள் எல்லாம் புரியும் கவனித்து கேட்கும்போது.
லூக்கா புஸ்தகம் 14:25 ஒரு வசனம் இருக்கும். லூக்கா புஸ்தகம் 14:25 பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாக போகையில் அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து. இந்த 14 தொடர்ச்சி தான் 15. அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த அநேக ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் உவமையை அழகா தெளிவாக புரிகிறாப்புல, திட்டமும் தெளிவும் ஒழுங்கும் குறவுமாய் புரியாத பாமரனுக்கு கூட புரிகிறாப்புல சொல்லக்கூடிய இந்த 3 உவமை, காணாமல் போன ஆடு, தவறி போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன இளையகுமாரன், எல்லாம் திரும்ப கிடைத்தது சுபம். 3 விதமாக பேசுகிறார். ஒரே கருத்தை 3 விதமாக இயேசு பேசுகிறத பார்க்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு ஏன் வந்திருக்கிறாரு? இந்த இழந்து போனதை, மனிதன் எதெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களிடத்தில் கொடுப்பதற்காக மனிதகுமாரன் வந்திருக்கிறான். ஏன்னா எல்லாம் பாவிகளாயிட்டாங்க, எல்லாம் பாவம் செய்து பாவிகளாகிவிட்டாங்க. ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீதிமான் ஒருவனாகியும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அதனால எல்லாம் பாவிகளாக இருக்காங்க. லூக்கா 5 சொன்னது போல 31-32 வசனங்கள்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியனே வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. சரிங்களா? இயேசு நீதிமான்களை அல்ல, பாவிகளே மனம் திரும்பும்படி அழைக்க வந்திருக்கிறார். அப்போ இந்த இழந்து போன உவமையிலிருந்து ஒரு பெரிய செய்தியை நமக்கு கொடுக்க போகிறார். அதை நல்லா கவனிக்கணும். யோவான் 6:39 பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். பிதா எனக்கு என்னென்ன கொடுத்தாரோ அவைகளை இயேசு இழந்து போக விரும்பவில்லை. 1 சாமுவேல் 30:19 தாவீது என்னென்னலாம் இழந்தானோ அதையெல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டதை பார்க்கலாம். தாவீது அமலேக்கியர் என்ன கொள்ளையடிச்சிட்டு போனாங்க தாவீதுட்டே, அதை ஒன்றும் குறையாமல், மனைவி பிள்ளைங்களே ஒன்றும் குறையாமல் தாவீது திருப்பி பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆதாம் திருப்பி பெற்றுக்கொண்டல. ஆதாம்கிட்ட கொடுத்த ஆளுகை பயங்கரமான ஆளுகை. ஆனால் ஆளுகையை ஆதாம் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை, தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். அதே போல தாவீதின் குமாரனான இயேசுவும் மனிதர்களுக்கு ஆளுகையை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த 3 உவமை என்ன? காணாமல் போன ஆடு, தவறி போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன இளையகுமாரன். 3மே காணாமல் போச்சு, காணாமல் போனாங்க. ஆனால் 3 பேருமே 3 விஷயங்களுமே திரும்பி கிடைத்ததை நம்ம பார்க்கலாம். இந்த உவமையிலிருந்து அநேக சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பாவிகளையும் தேவன் தம்மிடம் திரும்ப அழைக்கிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் தொலைந்து போன ஆனால் தொலையாத அதிகாரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். தொலைந்து போன ஆனால் தொலையாத அதிகாரம். எல்லா பாவிகளையும் தேவன் தம்மிடத்தில் திரும்ப அழைக்கிறத பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பியது நோக்கம் அவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசவும் எல்லா பாவிகளை ரட்சிக்கவும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதனால தான் சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம். ஜனங்கள் அநேகமாக இருக்கிறாங்க. லூக்கா 14:25 போட்டிருக்கும். அநேக ஜனங்களிடத்தில் அவர் திரும்பி பார்த்து பேசுகிறத பார்க்கலாம். அப்போ கூட்டம் மிகுதியாக இருக்குது. அப்போ அந்த கூட்டத்துக்கு நற்செய்தி சொல்லணும், பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசணும், யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க இதெல்லாம் பேசணும்னு சொல்லி தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததை அவர் அழகாக பயன்படுத்தி கொண்டார். நம்மளும் ஒரு கூட்டத்தில் ஒரு விழா நாட்களில் இருக்கும் பொழுது நமக்கு உள்ள சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ முதல் 2 உவமைகளில் உரிமையாளர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. 3ஆம் உவமையில் இழந்தவன் முயற்சி எடுக்கிறான். முதல் உவமை என்ன? காணாமல் போன ஆட்டுக்காக மெய்ப்பெண் முயற்சி எடுக்கிறத பார்க்கலாம். தொலைந்து போன வெள்ளிக்காசுக்காக அந்த காசுடைய உரிமையாளரான அந்த ஸ்திரீ முயற்சி எடுக்கிறத பார்க்கலாம். ஆனால் கடைசி உவமையில் அந்த பிரிந்து போன மகன் முயற்சி எடுக்கிறத பார்க்கலாம். இந்த 3 உவமைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த 3 உவமையில் முதலாவது உவமை என்ன அப்படின்னா, முதலாவது உவமை அந்த ஆட்டை தொலைச்சான் இல்லையா மெய்ப்பன், அந்த மெய்ப்பனாக முதலாவது உவமையில் மெய்ப்பனாக வருகிறவர் இயேசு. 2வது உவமையில் அந்த ஸ்திரீ வெள்ளி காசு தொலைச்சாங்க இல்லையா,
அந்த காணாமல் போன காசாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். காணாமல் போன காசாக பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது உவமையிலே தகப்பனாக இருப்பவர் பிதா. அப்ப முதலாவது உவமையிலே குமாரன், மேய்ப்பனாகிய குமாரன். இரண்டாவது உவமையிலே பரிசுத்த ஆவியை தொலைச்சிட்டு அநேகர் அபிஷேகத்தை இழந்து போனதை பார்க்கலாம். மூன்றாவது தகப்பனாக பிதா. அப்ப முதலாவது உவமையிலே 100ல் 1, 100 ஆட்டில் 1 ஆட்டை காணும். இரண்டாவது உவமையிலே 10 வெள்ளி காசுல 1 வெள்ளி காசை காணும். மூன்றாவது உவமையிலே 2 குமாரர்கள்ல 1 குமாரரை காணும். இதை குறித்து அநேக விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது காணாமல் போன ஆடு. இந்த காணாமல் போன ஆட்டு உவமையில ஒரு தடவை கூட மெய்ப்பண்ணுங்கிற ஒரு வார்த்தை இருக்காது, ஒருவன் அப்படின்னு தான் வந்திருக்கும். இந்த காணாமல் போன ஆடு உவமை 2 புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். என்னென்ன புஸ்தகம்? மத்தேயுலையும் லூக்காவிலையும் எழுதியிருக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்கள். லூக்கால 15ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள். அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நல்லா கவனிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வேத பாடம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போ எல்லாரும் கூடி இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை கேட்குறாங்க. இதில் நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, ஓமைனா தான் சொல்ல வந்த கருத்தை இன்னொரு பொருள் மேலே வைத்து அந்த பொருள் அவர்களுக்கு புரிகிறாப்புல இருக்கணும். இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் தன்னுடைய ஓமையை மேய்ப்பன் மூலியமாக அல்லது மீனவர் மூலியமாக அல்லது விவசாயி மூலியமாக இப்படியாக சொல்லுகிறத பார்க்கலாம். இங்கே மேய்ப்பனை பயன்படுத்துகிறத பார்க்கலாம். இந்த ஓமை கூறும்போது அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஆடும் மனிதனும் ஒரு உயிரினமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த 3 ஊமைகளுக்குமே பொதுவான ஒரு கட்டமைப்பு சொல்லப்படுகிறது. 3 ஊமைகளுக்குமே பொதுவான ஒரு கட்டமைப்பு என்னன்னா, காணாமல் போய்விட்ட ஒரு உயிரினம், உறவை மீட்டெடுப்பது, பொருளை மீட்டெடுப்பது, முக்கியமாக சொல்ல போனால் சந்தோஷத்தை மீட்டெடுப்பது. தம்மை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே தேவன் நன்மை செய்கிறார் அப்படிங்கிறது இல்லாமல் தம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் தன்னை விட்டு பிரிந்து போனவர்களுக்கும் தேவன் நன்மை செய்கிறார் என்பதை காட்டுவதற்காக இந்த உவமை. தம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை மட்டுமே நேசிக்கணும் அப்படிங்கிற போக்கை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உவமையை அவர் அடித்தளமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 6:32 உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. இயேசு தொலைந்து போனவரிடத்தில் அக்கறையோடு இருக்கிறார் என்பதை இந்த உவமை காட்டுகிறது. சரிங்களா? தொலைஞ்சு போனா போ அப்படின்லாம் இல்லாமல் இயேசு தொலைந்து போனவர்களிடத்திலும் அன்பை காட்டுகிறார் என்பதை இந்த உவமை காட்டுகிறது. தொலைந்து போனவர்களையோ, தொலைந்து போன உயிரினங்களையோ, தொலைந்து போன பொருட்களையோ, பணத்தையோ, செல்வத்தையோ கண்டுபிடிப்பதிலே நமக்கு ஒரு தனி மகிழ்ச்சி, அலாதி இன்பம் உண்டு. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா, செல்வம் தொலைஞ்சு போச்சுன்னா, நகை தொலைஞ்சு போச்சுன்னா, ஐஸ்வர்யம் தொலைஞ்சு போச்சுன்னா, நண்பன் தொலைஞ்சு போட்டான்னா, ஒரு உயிர் வீட்டில் ஒரு குடும்ப நட்பு உறவு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க திரும்பவும் மீட்டெடுக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் மிகவும் அலாதியானது. சரிங்களா? மத்தேயு 21:31 ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பிரதான ஆசாரியரிடத்திலும் ஜனங்களின் மூப்பரிடத்திலும் இயேசு சொல்றதை பார்க்கலாம். ஏன்னா ஆயக்காரரும் பரிசேயரும் நியாயாசிரியர்களும் ஜனங்களின் மூப்பர்களும் என்ன நினைக்கிறாங்க? நாம மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம், நாம தான் பரிசுத்தமா இருக்கிறோம், நாம தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், அதனால இவங்களெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க, நாம மட்டும்தான் போகிறோன்னு ஒரு சுயநீதியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 21:31 ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஆயக்காரர் யாருன்னா இவங்க யூதர்கள் தான். ஆனால் ரோமர்களுக்கு அவர்கள் வரிக்காக உதவி செய்யும் பொழுது அவர்கள் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறார்கள் என்று யூதர்களாலே கருதப்பட்டவர்கள். மத்தேயுவிலே இந்த ஓமை சிறியவர்களோடு பேசும் பொழுது சிறியவர்களுக்காக
இந்த ஓமையை சொல்றாரு. லூக்கா 15 பாவிகளுக்காக இந்த ஓமையை சொல்றத பார்க்கலாம். இப்போ காணாமல் போன ஆடுன்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் தேசம் உடைய பிரதான தொழில், ஒரு அடித்தளமான தொழில் என்னன்னா அந்த மேய்த்தல் தான். பார்வோன் யாக்கோபிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய தொழில் என்னன்னு சொல்லும் பொழுது மேய்த்தல் தொழிலை சொல்றத பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 58:6 கூட நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகளுக்கு சுயமா புத்தி இருக்கிறது. அதே போல இந்த காணாமல் போன ஆட்டை பற்றி படிக்கும் பொழுது வேதம் மெய்ப்பர்களாலும் ஆடுகளாலும் உள்ள வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறத பார்க்கலாம். வேதமானது மெய்ப்பர்களாலும் ஆடுகளாலும் நிறைந்திருக்கிற வார்த்தைகளை நம்ம வசனங்களை அநேகம் பார்க்கலாம். ஏசாயா 53:6 என்ன சொல்லுது? நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அதான் நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6, 21ஆம் அதிகாரம் 25 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்நாட்களிலே இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை செய்து வந்தான். ஆடுகளுக்கு புத்தி இருக்காது, அதனால நோக்கத்துக்கு அது எங்கே வேணாலும் போகும். அதே போல ராஜா இல்லை, வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னா அவன் நோக்கத்துக்கு அவனவன் செய்கிற பாதையில போய் கொண்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். சங்கீதம் 119, 176 காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். சங்கீதக்காரன் அழகா பாடுறத பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனும் ஆடும் ஒன்று அப்படி சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றத பார்க்கலாம். 1 பேதுரு 2:5 சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப பாவிகளும் பரிசுத்தத்தை விட்டு விலகி சென்றவர்களும் கூட, பாவிகளும் பரிசுத்தத்திலிருந்து விலகி சென்றவர்களும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை திரும்பவுமா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த ஓமை விவரிக்க போகுது. காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக இப்போ நம்ம இந்த ஓமைக்குள்ள போகலாம். காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக தம்மிடம் இருக்கிற 99 ஆட்டையும் அந்த மேய்ப்பெண் விட்டுட்டு வர்றா. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆடு தான் காணோம், இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படி கிடையாது, அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போட ஆடு எங்கே போய் பரிதவிக்குதோ, எங்கே மாட்டிக்குதோ, எந்த ஓனாயிட்ட சிங்கத்திட்டே மாட்டிக்கிட்டு இருக்கோ, நம்ம போனால் ஒரு வேளை காப்பாற்றிடலாமோ அப்படி சொல்லிட்டு பரிதவித்து போகிற மேய்ப்பன் தான் இந்த நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தான் இயேசு. யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:13 கூலிக்காக வேலை செய்கிறவனானபடியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கூலிக்கு வேலை செய்கிறவங்களும் உண்டு, சொந்தமாக ஆடு மேய்க்கிறவங்களும் உண்டு. கூலிக்கு வேலை செய்கிறவங்களோட சொந்தமாக ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஆடுகள் மேலே பாசம் ஜாஸ்தி. அதான் பாருங்க, யாக்கோபு ஆட்டை நோக்கத்துக்கு மேய்ச்சான், ஆனால் தாவீது நோக்கத்துக்கெல்லாம் மேய்க்கல. தன்னுடைய தகப்பனுடைய ஆடை சிங்கமும் கரடியும் ஒரு விசை கொல்ல வந்த பொழுது தன் உயிரையும் பொருட்படுத்தாம ஆட்டை காப்பாற்றுவதை பார்க்கலாம். மோசே ஒரு மேய்ப்பனாக ஆதிய யாத்ராமத்தில் வர்றதை பார்க்கலாம். தாவீது ஒரு மேய்ப்பனாக சாமுவேல் புஸ்தகத்தில் வர்றதை பார்க்கலாம். மோசேயை விட தாவீதை விட நான் நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறார் இயேசு. அங்க பழைய ஏற்பாட்டில் பிதா மேய்ப்பனாக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், தாவீது சொல்றதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பிதா மேய்ப்பனாக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஏசு சொல்றாரு நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். மேய்ப்பனுக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்னா, ஆடுகள் மேலே கவனம் பிசகாமல் இருக்கணும். யோவான் 10:15 நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இயேசு என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன் அப்படி சொல்றதை பார்க்கலாம். நல்ல மேய்ப்பன் சொல்லும்போது வேதம் அநேக நல்ல விஷயங்களை சொல்றதை பார்க்கலாம். நல்ல மரம், நல்ல கனி, நல்ல ஈவு, நல்ல மனுஷன், நல்ல பொக்கிஷம், நல்ல நிலம், நல்ல விதை, நல்ல முத்துக்கள், நல்ல பங்கு, நல்ல திராட்சரசம், நல்ல காரியம், நல்ல பிழைப்பு, நல்ல ஒலிவ மரம், நல்ல வார்த்தை, நல்ல வேலை, நல்ல ஒழுக்கம், நல்ல ஊழியக்காரன், நல்ல போர்ச்சேவகன், நல்ல உக்கிரானக்காரன், நல்ல சமாரியன், நல்ல மேய்ப்பன். தேவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறத பார்க்கலாம்.
ஒரு நேரத்தில் என்னை ஏன் நல்லவன் சொல்கிற, ஏன் என்னை நல்லவன் சொல்கிறேன்னு சொன்ன இயேசுதான் இங்கே அவருடைய வாயாலே நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனை தவிர மற்ற எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் பரிசேயர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் இவர் போய் பேசுகிறாரேன்னு முறுமுறுக்கிறாங்க, தன்னை நல்லவர்களாக பாவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பாருங்க, தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. சரியா? அப்போ இந்த இதில் மெய்ப்பன் தொழிலை வச்சு தேவன் இயேசு ஓமையாக சொல்லி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அந்த ஆட்டை, அந்த ஆத்துமாவை உள்ளே கொண்டு வரதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த மெய்ப்பன் தொழில் வந்து பல பேருக்கு குடும்ப வருமானத்தை குடும்ப தொழிலாக இருந்ததை பார்க்கலாம். குடும்ப தொழிலாக, குடும்பத்துக்கு வருமானம் தொழிலாக இருந்தது தான் இந்த மெய்ப்பனுடைய தொழில். யூதர்களுடைய பிரதான தொழில் தான் இந்த மெய்ப்பனான தொழில். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சிப்போரால், தாவீது, இந்த மாதிரி பெரிய பெரிய மேய்ப்பர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாமை விட, மோசையை விட, தாவீதை விட நான் நல்ல மேய்ப்பன் அப்படி சொல்கிறத பார்க்கலாம். தேவன் ஒவ்வொருவர் மீதும் அன்பாக இருக்கிறார் என்பதை காட்டக்கூடிய ஓமை தான் இது. ஆடு 99-100 ஆடு இருக்கும் பொழுது ஒரு ஆடு மட்டும் எப்படியோ வழி தப்பி தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறது காட்டணும். ஆடு எல்லாம் ஒரே பாதையில் தான் போகும். ஒரு ஆடு எப்படி போகுதோ அதை தொடர்ந்து தான் எல்லாம் போகும். அந்த முதல்ல போகிற ஆடு மேய்ப்பனை பின்பற்றி போகும், மேய்ப்பனை தான் எல்லா ஆடுகளும் பின்பற்றி போகும். ஆடு மேய்ப்பனை பின்பற்றாததுனால, மேய்ப்பனுடைய சொல் பேச்சு கேட்காததுனால, வணங்கா இருந்ததுனால ஆடு வழி தப்பி போனது. மேய்ப்பனை பின்பற்றாததுனால, சொல் பேச்சு கேட்காததுனால ஆடு வழி தப்பி போனதை பார்க்கலாம். பாருங்க, இந்த ஓமையில தொலைந்து போன ஆட்டை தேடி அது கிடைத்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தான். பாருங்க, அப்படி சொல்லும்போது இந்த ஆட்டை போய் கண்டுபிடிக்கிறான். அந்த காட்டை கண்டுபிடிச்சோன்னா அவன் தோல்ல தூக்கி போட்டுறான். ஆடு பாருங்க, கவுச்சி வாசம், ஒரு கெட்ட நாத்தம் அதில் இருக்கும். சின்ன ஆடோ பெரிய ஆடோ அது சொல்லலை, 30 கிலோ வரைக்கும் ஆடு இருக்கும். அது எந்த ஆடு காணாமல் போச்சுன்னு தெரியல. அந்த ஆட்டை போய் எங்கேயோ போய் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி அதை தூக்கி தோல் மேலே போட்டான். அது எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லலை. அந்த காணாமல் போன உடனே கிடைச்ச துக்கத்தை விட அதை கிடைச்ச உடனே இருக்கிற சந்தோஷம் மிகப்பெரியது. ஒரு நல்ல மேய்ப்பன் தொலைந்து போன ஆடு கிடைச்ச உடனே தூக்கி தோல்ல போட்டான் பாருங்க, அது எத்தனை கிலோ அப்படின்னு கூட பார்க்காம. அவ்வளவாக அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடு மேலே அவ்வளோ பாசம் வச்சிருந்தான். ஆனால் ஆட்டுக்கு தெரியல. அதே போல் பிள்ளைகள் வந்து தகப்பனுடைய பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவனுடைய அந்த பாசத்தை விசுவாசிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆடை பாதுகாக்க, தேட, பராமரிக்க மேய்ப்பன் தன் உயிரை அடிக்கடி பணயம் வைக்கிறான். உயிரை அடிக்கடி பணயம் வைக்கக்கூடியவன் தான் இந்த மேய்ப்பன். ஒரு ஆட்டை தேடுறதுக்காக 99 ஆட்டை விட்டுட்டு போறான்னா அது ரொம்ப ஒரு விசித்திரமானதாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு ஆடு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கணும். அந்த ஆடு பாருங்க, திரும்ப வர்றதுக்காக அவன் பிரயாசப்படுறான். அந்த ஆடு மறுபடியும் திரும்பி வந்துருச்சுன்னா மறுபடியும் அது வழி தப்பி போகாது அப்படின்னு நம்ம விசுவாசிக்கலாம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு அப்படின்னு லூக்கால போட்டிருக்கோம். மத்தேயுவிலே மலைகளிலே விட்டுன்னு போட்டிருக்கோம். மத்தேயுவிலே மலைகளிலே விட்டு ஒரு ஆட்டை தேடி போகிறத பார்க்கலாம். சந்தோஷத்தை கூட தோள்களின் மேல் போட்டுக்கொள்வானா. கிடைச்ச ஆட்டை எப்படி தேடினான்னு தெரியல. ராப்பகலாக தேடினானா, விடிகிற வரைக்கும் தேடினானா, பசி இல்லாமல் தேடினானா, ஆடு எங்கே போச்சு அப்படின்னே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, ஆடு கள்ளர்கள் கையில் பிடிபடலை, ஓநாய் கையில் அகப்படலை, சிங்கத்திலேயோ கரடியிலையோ அது பிடிபடலை. அது பாருங்க, தேவ சித்தம் இருந்ததுனால ஆடு திரும்பவுமாக காப்பாற்றப்பட்டது. மத்தேயு 18:12 மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இவ்விதமாக சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒரு ஆடு கூட தொலைஞ்சு போகிறது பரலோகத்தில் உள்ள சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுவில் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, இந்த 100 ஆடுகள் அப்படிங்கிறது பரிபூரணத்தை குறிக்குது, பரிபூரண சிருஷ்டிப்பை குறிக்குது. பரிபூரண சிருஷ்டிப்பு அப்படின்னா
நல்லா கவனிக்கணும். இது மனிதர்கள் மட்டும் கிடையாது, பரிபூரண சிருஷ்டிப்பு. ஒரு ஆடு என்பது ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லலாம். பரிபூரண சிருஷ்டிப்பில் ஒரு பங்கு என்பது 100% என்பது மனிதர்கள். மற்றவைகள் கடல், தேவதூதர்கள், மற்ற உயிரினங்கள், பிரபஞ்சத்தின் படைப்புகள் 99ஆகவும் அந்த ஒரு பங்கு என்பது மனிதனாகவும் விலைக்கு காட்டுபவர்களும் உண்டு. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? இன்னொரு வகையை எடுத்து போனால், ஒரு ஆடு என்பது நம் குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத ஒரு அங்கத்தினராக இருக்கலாம், அல்லது நம்மோடு கூட சபையில் இருக்கக்கூடிய சரியாய் மனம் மாறாத விசுவாசியாக கூட இருக்கலாம். அதனால சரிங்களா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்தது நிமித்தம் பிதாவானவர் ஆதாமை ஏதேனிலிருந்து துரத்தி விடுறத பார்க்கலாம். பாவம் செய்த நிமித்தமாக ஆதாமை ஏதேனிலிருந்து வெளியே போக சொல்கிறாரு. வெளியே போனவன் தான். அதே போல் இந்த ஆதாமை போல் இந்த ஆடு வெளியே போயிடுச்சு. ஆதாமை போல் இந்த ஆடு வெளியே போயிடுச்சு. ஆதாமுக்கு அந்த சமயத்தில் காலம் நிறைவேறாததுனால இயேசு மனுஷகுமாரனாக வர முடியல. காலம் நிறைவேறதுனால இயேசு மனிதகுமாரனாக உருவெடுத்து மனித ஜாதியை ரட்சிக்க வந்திருக்கிறார். இப்போ ஒரு மனிதனால பாவம் உள் பிரவேசிக்கும் பொழுது அந்த மற்ற 2ஆம் ஆதாமினால பாவம் முறியடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இந்த அந்த ஒரு ஆடு உள்ளே வரும்பொழுது மறுபடியும் மேய்ப்பனுடைய மந்தைக்குள்ள எப்படி இருக்கும்னா, அது எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 வருஷம் அரசாட்சியில் அந்த ஒரு ஆடு உள்ளே வந்து இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ளும். ஆடு கண்டுபிடித்த உடனே அவன் ஒரு விருந்து செய்கிறத பார்க்கலாம். 3 உவமையிலுமே விருந்து செய்யப்படுகிறது. ஆடு கண்டுபிடித்த உடனே அந்த மேய்ப்பன் விருந்து செய்கிறான். தொலைந்து போன வெள்ளிக்காசு கிடைத்த உடனே அந்த ஸ்திரீ பக்கத்து வீட்டாரெல்லாம் சேர்த்து மகிழ்ந்திருக்கிறா. அடுத்து அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் ஒரு கொழுத்த கன்று அடித்து விருந்து செய்கிறத பார்க்கலாம். கிடைக்கும் பொழுது அவ்வளவாக உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கலாம். சரிங்களா? இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, மெய்ப்பண்ணுங்கிற வார்த்தை இருக்காது. இதில் ஒருவன் அப்படிங்கிறதா இருக்கும். ஏன்னா அந்த மெய்ப்பண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏசாயாவிலும் எரேமியாவிலும் எசேக்கியாவிலும் தேவன் இந்த மெய்ப்பண்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மெய்ப்பனாக தேவனையும் ஆடுகளாக இஸ்ரேல் ஜனத்தையும் சொல்கிறத பார்க்கலாம். ஏசாயா 40:11 மெய்ப்பனை போல தன்னுடைய மந்தையை மெய்ப்பார்னு போட்டிருக்கும். எரேமியா 31:10 ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அப்படின்னு போட்டிருக்கும். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு மெய்ப்பன் எப்படி இருக்கணும். அப்போ ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இந்த 3 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள் அனைவரும் தேவனை ஒரு மெய்ப்பனாகவும் இஸ்ரவேல் ஜனத்தை ஆடுகளாகவும் பாவித்து பேசுகிறத பார்க்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு உள்ள மறைமுக கட்டளை என்னன்னா, ஒரு மேய்ப்பன் ஆட்டை தொலைக்கூடாது. ஆட்டை தொலைச்சான்னா அவன் கணக்கு கொடுக்கணும். அது அவன் பழிக்கு ஆளாக நேரிடும். ஆடு செத்து போச்சுனாலும் ஆட்டோட உடலை காட்டணும். ஏன் செத்து போச்சு, என்ன வியாதி வந்து செத்து போச்சு அப்படின்னு காட்டணும். செத்தாலும் உடலை தூக்கி வரணும். சரிங்களா? இந்த ஆடு, தொலைந்து போன ஆடு தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாது. அதே போல தொலைந்து போன விசுவாசி தனக்குத்தானே பேசிக்கொண்டு தனக்குத்தானே ரட்சிப்பை அவன் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. மெய்ப்பன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனுக்கு உதவி செய்யணும். சரிங்களா? ஆடு சுத்தமாக இருக்காது. வெளியே போயிடுச்சு அப்படின்னா, உள்ளே இருக்கும் போதே அநேக விசுவாசிகள் சுத்தமாக இருக்க மாட்டாங்க. இதில் வெளியே போயிடுச்சுன்னா ஆட்டோடைய அந்த நாற்றம் இன்னும் அதிகமாயிரும். அந்த ஆடு கிடைச்சாலும் அந்த மேய்ப்பன் அதை தன்னுடைய தோளின் மேலே எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். எடுத்து போட்டுக்கொள்கிறத இங்கே பார்க்கலாம். சரிங்களா? அப்போ காணாமல் போன ஆடு அப்படிங்கும்போது தேவனை விட்டு தூரமாய் போன விசுவாசிகள். இப்போ பார்த்தீங்கன்னா, பாவம் செய்து தேவனை விட்டு எல்லாம் தூரமாக போகிறாங்க. மற்ற சமூகத்தில், மதத்தில் பாவம்னா என்னன்னா, தீமையை செயலால் செய்தால் அது பாவம் என்று எண்ணப்படுகிறது. மற்ற மார்க்கத்தில், மதத்தில் தீமையை செய்கைகளால் செய்தால்
அது பாவம் என்று எண்ணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவத்தில் என்னன்னா, பாவமான காரியங்களை மனதிலே நினைத்தால், கெட்ட எண்ணங்களை மனதிலே நினைத்தால் அது பாவமாக எண்ணப்படுகிறது. மற்ற மதத்திலே ஒரு செயலை, தீய செயலை, தீய பாவ எண்ணங்களை செய்யும் பொழுது அது பாவமாக எண்ணப்படுகிறது. கிறிஸ்துவத்தில் பொல்லாப்பான காரியத்தை செஞ்சாலே அது பாவம் என்று எண்ணப்படுகிறது. மூலமொழியில் பாவம் என்கிற வார்த்தைக்கு இப்படியாக அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. பாவம் என்றால் குறி தவறுவது. பாவம் என்றால் குறி தவறுவது. தேவன் உங்களை எதற்காக படைத்தாரோ அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விலகி போறீங்க, அதான் பாவத்திற்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, பரிசேயரும் சதுசேயரும் இந்த மேய்ப்பர்களே, ஆடுகளை, குறிப்பாக ஆடுகளை புறக்கணிக்கிறத பார்க்கலாம். இயேசு இந்த ஓமையிலே தன்னை இரட்சகராக, மெய்ப்பராக வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆடு தன்னுடைய மூடத்தனத்தினால தொலைந்து போனது மந்தையை விட்டு. மனிதன் தான் பாவம் செய்தது நிமித்தமாக அவன் சபையை விட்டு தொலைந்து போகிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஓமையிலே ஆடு கிடைச்ச உடனே மேய்ப்பன் மட்டும் சந்தோஷப்படலை, ஆடும் தான் சந்தோஷப்பட்டிருக்கும், விசுவாசியும் தான் சந்தோஷப்பட்டிருப்பான். சரிங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால் முதலாவது இந்த ஓமையிலேருந்து நம்ம என்ன தெரிவிச்சுக்கிறோம்னா, நாம் மந்தைக்கு உள்ளிருக்கிற ஆடுகளாக இருக்கிறோமா, சபைக்கு உள்ளிருக்கிற ஆடுகளாக இருக்கிறோமா, அல்லது தொலைந்து போன ஆடாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கேட்டு ஆராய்ந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கேள்வி. ஆடு, நான் மீட்கப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும் ஆட்டுக்கு. நான் மேய்ப்பனுடைய கையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். மோசேயை விட, தாவீதை விட இயேசு சொல்கிறாரு, நான் தான் நல்ல மேய்ப்பன், நான் தான் நல்ல மேய்ப்பன். ஒரு ஆட்டுக்காக 99 ஆட்டை விட்டு வந்தார் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் உங்களுக்காக, எனக்காக தேவன் பரலோகத்தை விட்டே வந்திருக்கிறார். பரலோகத்தை விட்டே இந்த பூமிக்கு வந்திருக்கிறத பார்க்கலாம். அதனால் ஆடு வழி தப்பி போகும்போது நல்ல மேய்ப்பன், சரிங்களா, ஒரு ஆடு தானே போனால் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் மறுபடியுமாக போய் அந்த ஆடை கண்டுபிடித்து மந்தைக்குள்ளே சேர்க்கிறத பார்க்கலாம். அந்த ஆட்டுக்காக அவன் பார்ட்டி வைக்கிறான் இல்லையா, ட்ரீட் வைக்கிறான் இல்லையா, ஒரு ஆட்டு காசை விட அவன் பாருங்க அதிகப்படியாக செலவழித்து அவன் மற்றவர்களோடு சந்தோஷப்பட்டிருப்பான். ஆடு அந்த ஆட்டை எவ்வளவு விற்பானோ அந்த வித்த காசை விட அதிகமாக செலவு பண்ணி மற்றவர்களோட அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா ஆத்துமாக்கள் முக்கியம், ஆடு முக்கியம், விசுவாசி முக்கியம். அடுத்த 2வது ஊமை, இன்னும் இந்த முதல் ஊமை முடிஞ்சிடல, 3வது ஊமையிலேருந்து இந்த முதல் ஊமையை நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். 2வது ஊமை, காணாமல் போன வெள்ளிக்காசு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 இதில் மட்டும்தான் போட்டிருக்கும். போகிறோம். முதலாம் ஊமையை தெளிவுபடுத்துறதுக்காக 2ஆம் ஊமையை மறுபடியும் சொல்கிறார். இந்த 2 ஊமைகளை, முதல் 2 ஊமைகளை உறுதிப்படுத்துகிறதுக்காக 3வது ஊமையை அவர் சொல்ல போகிறாரு. 3வது ஊமையிலே நிறைய விஷயங்களே உள்ள ரகசியங்கள் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2வது ஊமை, முதல்ல 100 ஆட்டில் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. இங்கே 2வது ஊமையில் 10 வெள்ளிக்காசில் 1 தொலைஞ்சு போச்சு. 1 தொலைஞ்சு போச்சு. சரிங்களா? 100ல் 1 போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம், ஆனால் தொலையக்கூடாது. ஆனால் 10ல் 1 போச்சுன்னா அது ஒரு குறையாக இருக்கும், ரொம்ப ஒரு பெரிய குறையாக இருக்கும். இந்த 10 வெள்ளிக்காசு என்பது 10 நாள் ஒரு மனிதனுடைய சம்பள பணம், கூலி பணம். இந்த ஸ்திரீன்னு ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, முதலாவது ஒரு திருமணமாகாத ஸ்திரீக்கு மணமகன் வீட்டார், மணமகனுடைய தகப்பன் 10 வெள்ளிக்காசுகளை கொடுப்பார். 10 வெள்ளிக்காசுகளை கொடுப்பார். இந்த 10 வெள்ளிக்காசு, டிராக்மா காசு அப்படி சொல்லுவாங்க. இந்த 10 வெள்ளிக்காசையும் நிச்சயம் பண்ணிட்டு போகும்போது திருமணத்துக்கு அன்று அவங்க அந்த 10 வெள்ளிக்காசு அந்த பொண்ணு பொறுப்பாக வச்சிருக்குதா, அந்த பொறுப்பை, அந்த கடமை உணர்ச்சியை அந்த பொண்ணு எல்லாம் பத்திரமா வச்சிருக்காதான்னு பார்ப்பாங்க. இந்த 10 வெள்ளிக்காசு ஏன் அப்படின்னா, அவள் வயது சென்று முதியவளாகும் பொழுது, தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கணவனை இழக்கும் பொழுது, கணவனுடைய அடக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட காசு தான் இந்த 10 வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசு தன்னுடைய இன்னும் கணவனாக ஆகல அவன், ஆனால் அந்த கணவனுடைய வருங்கால அடக்கத்திற்காக வாழ்ந்து முடிக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், வாழ்ந்து முடிக்கும் பொழுது அவன் அடக்கம் பண்ணுறதுக்காக செலவழிக்கக்கூடிய பணம் தான் இந்த 10 வெள்ளிக்காசு அப்படின்னு
ஒரு கமெண்ட்ரியில் அழகாக எழுதியிருக்கிறாங்க. சரி, நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ திருமண நிச்சயார்த்தத்துக்காக ஒரு மோதிரம் போடுறோம் இல்லையா? நிச்சயார்த்தம்னா மோதிரம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே போல் மணமகன் வீட்டார் மணமகளுக்கு இந்த வெள்ளிக்காசை கொடுக்குறாங்க. வெள்ளிக்காசை கொடுத்து ஒரு வருட காலம் அந்த ஸ்திரீயானவள் அந்த வெள்ளிக்காசை பத்திரமா வைத்திருக்காளா, அவளுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்போ வேணாலும் மணமகன் அந்த மணமகளை கூட்டி செல்லலாம். அப்போ கூட்டி செல்லும் பொழுது முதலாவதாக அந்த மணமகன் மணமகளிடமிருந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 10 வெள்ளிக்காசை தன் கழுத்திலேயாவது முக்கியமாக தலைகளிலேயாவது சுற்றி ஆபரணமாக அலங்காரமாக போட்டிருக்காளா முக்கியம். ஒன்று தொலைஞ்சாலும் திருமணம் நடக்கக்கூடியது சந்தேகம்தான். ஏன்னா பரிசுத்த ஆவி எடுபட்டு போகிறத பார்க்கலாம். பரிசுத்த ஆவி எடுபட்டு போகிறதே அங்கே பார்க்கலாம். ஒரு அந்த ஸ்திரீ பாருங்க, அந்த ஸ்திரீ நல்ல ஸ்திரீ தான், அந்த 10 வெள்ளிக்காசை வச்சிருக்கா, எப்படி என்ன பண்ணான்னு தெரியல, என்ன வேலை செஞ்சான்னு தெரியல, ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டான். ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டான். அப்போ தொலைக்கும் பொழுது அவருடைய மனம் எப்படி பதினிருக்கும்? திடீர்னு மணமகன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா வெள்ளிக்காசை கேட்பாங்களே, திருமணம் நின்றுமே, கல்யாணம் நின்று வருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா? ஏன்னா உக்கிரானக்காரன் மாதிரி எஜமான் எப்போ வந்தாலும் கணக்கு கேட்பார். அப்போ கணக்கு கொடுக்க நம்ம எப்போ இருந்தாலும் ஒரு நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க, 10,000 ரூபா கொடுத்தாங்க, 1,00,000 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒருத்தவங்க கொடுக்குறவங்க எப்போ வேணாலும் கணக்கு கேட்பாங்க. நம்ம கணக்கு சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்காங்க, நாங்கள் கொடுத்த உன்னுடைய வெள்ளிக்காசு எங்கேன்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணு மிளிப்பா. அப்போ எப்போ வேணாலும் வந்து கேட்பாங்க. சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறா? தேடுறா, பகலெல்லாம் தேடுறா. இருட்டானவனும் விடலை, ஒரு விளக்கை கொளுத்தி, ஏன்னா இப்போ உள்ள டைல்ஸ் மாதிரி சிமெண்ட் தர மாதிரி அப்போ கிடையாது, மண் தர தான், கல்லுக்கெல்லாம் இருக்கும். சரி, வெள்ளிக்காசு என்பது ரொம்ப சிறுசு, ஏதாவது ஒரு கல் கடையில் போய் அது மாட்டியிருக்கும். அதனால் விளக்கை கொளுத்தி தேடி கண்டுபிடிச்சிடறா. பாருங்க, கண்டுபிடிச்சிடறா. அது ரொம்ப முக்கியமானது. விளக்கை கொளுத்தி, சரியா, விளக்கோ வச்சு வெள்ளிக்காசு எங்கேன்னு கண்டுபிடிச்சிடறான். ஏன் இந்த வெள்ளிக்காசுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னா, வெள்ளிக்காசுல முத்திரை இருக்கிறது. வெள்ளிக்காசுல முத்திரை இருக்குது. ராஜாவுடைய முத்திரையோ ராயனுடைய முத்திரையோ அதில் இருக்குது. அதே போல் நாமளும் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது அடையாளமாக நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த முத்திரையான முத்திரையை இழந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை இழந்து போகக்கூடாது. சவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தெரிஞ்சு, ஆனால் போகும்போது தெரியல. ஆனால் இவளுக்கு பாருங்க, இவருடைய கிருபை, இவளுக்கு அந்த காசை திரும்ப கிடைச்சிட்டான், திரும்ப கண்டுபிடிச்சிட்டான். காசு தொலைந்தாலும், ஒரு காசு தொலைஞ்சு போச்சுன்னா தொலைந்து போனது தான் அந்த காசு சொந்தம். ஆனால் அந்த காசு எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் ஸ்திரீ தேடுறா. இந்த இடத்துல ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளம். ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளம். சபை இழந்து போன ஆத்துமாக்களை தேடி தெரிந்து கண்டுபிடிச்சு எப்படியாவது சபைக்குள்ளே கூட்டி வந்துடணும். சரிங்களா? இந்த ஸ்திரீ தன்னுடைய நம்பிக்கையை இழக்காம தேடலாம். எப்படி நம்பிக்கை இழக்காம தேடலாம்னு சொல்லலாம்? காலையில் தொடங்க ஆரம்பித்தவன் பொழுது சாஞ்ச உடனே விளக்க கொளுத்தியும் தேடுறான். அப்போ சபையும் அப்படியாக இழந்து போன ஆத்துமாக்களை கண்டுபிடித்து சபைக்குள்ளே கூட்டி வர பார்க்கணும். சரிங்களா? சபை எத்தனை பேரை கண்டுபிடித்தது அது சபையோட மேய்ப்பனுக்கு தெரியும். ஆதாரம் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தெரியும். சபை ஒழுங்காக செயல்படுதா அப்படின்னு அந்த ஒழுங்கான விசுவாசிகளுக்கு தெரியும். விளக்கை கொளுத்தி தேடினா அந்த ஸ்திரீ. அதே போல் நம்ம பிரயாசப்பட்டு தேடணும். வெளிச்சம் இருந்தால் ஆத்துமாக்கள் கிடைக்கும். வெளிச்சம் இருந்தால் தான், சபையிலே வார்த்தை என்னும் வெளிச்சம் இருந்தால் தான், பரிசுத்தம் என்னும் வெளிச்சம் இருந்தால் தான் ஆத்துமாக்கள் நம்மோடு கூட தங்கி இருக்கும். சரிங்களா? பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆத்துமாக்களை நாம் தேடணும். ஸ்திரீ பாருங்க, இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்திரீ காசை தேடுற வேலையை அடுத்தவன்ட்ட ஒப்படைக்கலை. அம்மா வாங்க, அப்பா வாங்க, நண்பர்களே வாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களே வாங்க, என் காசு தொலைச்சிட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கூப்பிடல. அடுத்தவங்களை கூப்பிட்டுருந்தா அவங்க கேட்டனாலும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? விசுவாசியை நாம் கவனமாக வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய பேர் விசுவாச ஒரு சபையிலிருந்து ஆட்டை திருடுகிறவர்கள் அநேகர்களுக்கு இருக்கிறாங்க. சரியா? அப்போ அந்த ஸ்திரீ தன்னுடைய வேலையை அடுத்தவர்களிடம் விட்டு விடவில்லை. நீ தேடு அப்படின்னு அடுத்தவங்களை சொல்லலை.
தானே மனமும் வந்து அது கிடைக்கிற வரைக்கும் தேண்டான்னு பார்க்கலாம், கிடைக்கிற வரைக்கும் தேண்டான்னு பார்க்கலாம். அதனால அந்த ஸ்திரீ, அந்த சபை பாராட்டத்தக்கது, பாராட்டப்பட வேண்டியது. சரிங்களா? இப்போ தொலைந்து போன அவர்களுக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சபையிலே இல்லை, அந்த காசு அவற்றது இல்லை, ஆனால் அவ்வளவு பிரயாசப்பட்டு தேடி அவளுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம். ஆனால் தொலையாமல் இருந்த அந்த 9 வெள்ளி காசு, தொலையாமல் இருக்கிற இந்த விசுவாசிகளுக்காக மேய்ப்பன் எவ்வளவு செய்யணும்? மேய்ப்பன் எவ்வளவு செய்யணும்? அதான் நல்ல மேய்ப்பன். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். நல்ல மேய்ப்பனுடைய வசனம். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். விருந்து வைக்கிறான். ஒரு பணம் கிடைச்ச உடனே அந்த ஒரு பணத்தை விட அதிகமாக காசு செலவழித்து தன்னுடைய அயலகத்தாருக்கு அவ விருந்து வைக்கிறத, செலவு செய்கிறத பார்க்கலாம். ஒரு வெள்ளிக்காசு, ஒவ்வொரு வெள்ளிக்காசும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு விசுவாசியும் ரொம்ப முக்கியமானது. யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. 9 வெள்ளிக்காசு இருக்குல்ல, ஒன்று தானே போனால் போயுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், நினைக்காதிருங்கள் போடுறோம் இல்லையா? 9 வெள்ளிக்காசு இருக்குல்ல, மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிக்கலாம், தொலைஞ்சு போச்சு சொல்லிக்கலாம். அப்படி கிடையாது. கணக்கு கொடுத்தவன், தாளந்து கொடுத்தவன் திரும்ப வந்து கேட்பான், உன்னை 5 தாளந்து கொடுத்தனே, உன்னை 2 தாளந்து கொடுத்தனே, உன்னை 1 தாளந்து கொடுத்தனே, எங்கே அப்படின்னு கேட்பான். இப்போ மாப்பிள்ளை வீட்டார், மணமகன் வீட்டார் குறிப்பா இயேசு கிறிஸ்து கேட்பார். குறிப்பா உன்ட்ட இவ்வளோ கொடுத்தனே எங்கேன்னு கேட்பார். தாளந்து கொடுத்தனே, வெள்ளிக்காசு கொடுத்தனே எங்கே? அப்போ நாம் எங்கே போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம்? அது தொலைந்து போன காசு எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு இருந்திருக்குது, தெரியாத இடத்துல இருந்திருக்குது, அறியாத இடத்துல இருந்திருக்குது. அதே போல விசுவாச பிள்ளைகள் அநேகர் வெளிச்சமில்லாத இடத்துல இருக்கிறதுனால தேடி கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஏதோ நோக்கத்துக்கு எங்கேயோ வெளியில் போயிடுறாங்க. இந்த சபையோட அந்த சபை நல்லாயிருக்கும் அப்படின்னு போயிடுறாங்க. அங்கே அவங்களால எழுப்பி பிரகாசிக்க முடியல. அங்கே உள்ள வெளிச்சத்தில் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. மேய்ப்பன் போய் அந்த ஸ்திரீ சபை போய் தான் விளக்க கொளுத்தி அந்த காசு அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ முந்தின உவமையை தெளிவுபடுத்த பிந்தின 2வது உவமையை இயேசு பேசுகிறார். வெள்ளிக்காசு என்பது ஒரு ஆஸ்திக்கு, ஒரு அலங்காரத்துக்கு மட்டுமல்ல, அவருடைய மரியாதைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மரியாதைக்கும் தேவன் உங்களிடத்துல கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, உங்களிடத்துல கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சரிங்களா? திடீர்னு வந்து வெள்ளிக்காசு எங்க அப்படின்னு மாப்பிள்ளையுடைய தகப்பன் கேட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சூன்யமாயிரும். சரியா? அப்போ கொடுத்த பொருளை நம்ம பத்திரமா பாதுகாக்க வைக்கணும், புதைச்சி வச்சிடக்கூடாது. புதைச்சு அந்த 10 வெள்ளிக்காசையும் அந்த அம்மா புதைச்சி வைக்கல பாருங்களேன். தன்னுடைய தலையில அலங்காரமா வைத்திருக்கிறா, மார்பிள் அலங்காரமா வைத்திருக்கிறா, மற்றவர்களுக்கு தெரியலாப்புல வைத்திருக்கிறா, புதைச்சி வைக்கல. புதைச்சி வச்சா அது வச்ச இடத்துலே தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய தலையில அலங்காரமா போடவும், கழுத்தில் அலங்காரமா போடவும் இவளுக்கு தெரியுது, இந்த பெண் நிச்சயிக்கப்பட்ட பெண், இந்த விசுவாசி கர்த்தராலே நிச்சயிக்கப்பட்ட விசுவாசி, இவர்கள் இயேசுடைய மனவாட்டி அப்படின்னு நம்மளை மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு நம்ம நடந்து கொள்ளணும். போய் புதைச்சி வச்சிடக்கூடாது நம்ம ரட்சிப்பை. புதைச்சி வச்சா நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தெரியாது. நம்ம பேச்சில், நம்ம உடையில, செயலில் நாம் வெள்ளிக்காசு அணிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெள்ளிக்காசை தாளந்த புதைத்து வைத்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த வெள்ளிக்காசு என்பது தாலிக்கு, மோதிரத்துக்கு, தாலிக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. இது ஒரு திருமண பரிசு. இனிமேல் தான் திருமணம் நடக்கும் போது, ஆனால் முன்கூட்டியே ஒரு பரிசை கொடுத்துருக்காரு தேவன். ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு பரிசை கொடுத்துருக்காரு, அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு பரிசை கொடுத்துருக்காரு, வல்லமை வரங்கள்னு பரிசை கொடுத்துருக்காரு. அதை தொலைச்சு போயிடாதீங்க. சரிங்களா? இந்த கிபி 1ஆம் நூற்றாண்டில் இந்த பெர்சிஸ் 2ஆம் டேரியல் மன்னருடைய டிராக்மா, அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இயேசு சொல்லும் போது இருந்த அந்த ராஜா யாருன்னா இந்த டேரியல் மன்னனுடைய டிராக்மா தான் பெரும்பாலும் புழக்கத்தில் இருந்தது. அதனால இந்த காசை தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நல்லா சொல்ல போனால் ஒரு கமெண்ட்ரி, ஒரு புத்தக ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுறாரு, இந்த தொலைத்த பெண் யார் அப்படின்னா ஏழை விவசாயியுடைய பெண் அப்படிலாம் எழுதுறாரு. ஏழை விவசாயியுடைய பெண். அப்புறம் இன்னும் நல்லா எழுதுறாரு, இது ஒரு அவசர தேடல். இன்னைக்கு தொலைஞ்சு போனதை நாளைக்கு நான் தேடுறேன், நாளை கழிச்சு தேடுறேன், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் நம்ம அந்த ஏரியாவுக்கு போனோம்ல, அந்த ஏரியாவில் போய் அப்போ அந்த விசுவாசத்தை பற்றி கேட்டுக்கலாம். அப்படி கிடையாது. தொலைச்ச உடனே தேடுறா பாருங்க. தொலைஞ்சு போன உடனே பதட்டப்பட்டு தேடுறா. தொலைச்ச உடனே தேடுறதுனால கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த காசு கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல் நாம் பரிசுத்த ஆவியை இழந்திருக்கலாம். நம்முடைய தேவையில்லாத எண்ணங்களால், கெட்ட சிந்தனைகளால் நம்மகிட்ட இருந்த பரிசுத்த ஆவி
சரிங்களா? முதல்ல அந்நிய பாஷை பேசி தேவனோடு நல்லா ஆனந்தமாக இருப்போம். திடீர்னு பேச முடியாது, தேவனோட அளவலாம் முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லை. உள்ள துக்கத்தின் ஆவி இருக்குது, ஒடுங்கின ஆவி இருக்குது, சரிங்களா? எரிச்சலின் ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி இருக்குது, எசபேலின் ஆவி இருக்குது. பரிசுத்த ஆவி வெளியே போயிடுச்சு. அப்போ ஆஹா இப்படி மாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு நம்ம நாமே ஒப்பு கொடுத்து விருக்கும் பொழுது, எல்லாத்தையும் அறிக்கையிடும் பொழுது பரிசுத்த ஆவி மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளி காசை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளலாம். எங்கே விழுந்ததுன்னு தெரியணும். காசு எங்கே விழுந்தது? வெளியில் தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ளே தர முடியுமா? ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே தான் விழுந்துச்சுன்னு. அந்த எலிசா சம்பவத்தில் பார்க்கலாம். அவன் ஒருத்தன் கடன் வாங்க கோடாரியை ஓங்கி ஓங்கி வெட்டும் பொழுது அந்த கோடாரியோட தலையை போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அவன் சொல்கிறான், எலிசா எங்கே விழுந்துச்சுன்னு கேட்குறான். இந்த இடத்துல விழுந்துச்சுன்னு சொன்னதுனால தான் கோடாரி மிதக்குது. எங்கே விழுந்துச்சுனே தெரியலன்னா கோடாரி மிதந்திருக்காது. அப்போ அந்த ஸ்திரீக்கு, சபைக்கு எந்த இடத்துல எந்த விசுவாசி எதில் பலவீனமாக இருக்கான்னு தெரியணும். ஒரு ஆட்டுக்கு எது கர்ப்பகாலம், ஏன் கால் உடஞ்சிருக்கு, ஏன் தலை உடஞ்சிருக்கு, கொம்பு உடஞ்சிருக்குன்னு மேய்ப்பனுக்கு தெரியணும். அதே போல் இந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சிருக்கு, காசை நான் எங்கே தொலைச்சேன். அதே போல் நமக்கே தெரியும் நாம் எங்கே தொலைஞ்சு போகிறோம், எந்த இடத்துல கீழே விழுந்து போகிறோம், எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோம் நமக்கே தெரியும். அப்போ அந்த மேய்ப்பன் கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு வனாந்திரத்திலையோ மலையிலையோ விட்டுட்டு ஆட்டை போய் கண்டுபிடிச்சிடறான். அந்த ஆடு எவ்வளோ வெயிட்னு தெரியல, தூக்கி தோல் மேலே போட்டு சந்தோஷப்பட்டு கழுவி விடுறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறான். ஆட்டை விட ஆட்டுக்கு ட்ரீட் வைக்கக்கூடிய காசு ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் இந்த பெண்ணும் வெள்ளி காசு கண்டுபிடிச்ச உடனே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறான் அந்த பெண். மூன்றாவது உவமையாக திரும்ப கிடைத்த இளையகுமாரன். இந்த முதல் 2 உவமைகள் சின்ன உவமைகள். இந்த இளையகுமாரன் உவமைகளில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 32 வசனங்கள் வரைக்கும். தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க, மூத்தவன் இளையவன். சரிங்களா? முதல் உவமையில மெய்ப்பனாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. 2ஆம் உவமையில தொலைந்து போனதாக கருதப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். 3வது உவமையில தகப்பனாக வருகிறவர் பரமபிதா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உவமையில தகப்பன் பிதாவாகவும், இளைய குமாரனாக நாமும், மூத்த குமாரனாக யூதர்களில் குறிப்பிடத்தக்க பரிசேயர்கள் இருக்கிறத பார்க்கலாம். மூத்த குமாரன் யாருன்னா, இங்கே யூதர்களில் இயேசு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, அவர்கள் பரிசேயர்கள் அப்படிங்கிறார். யூதர்களில் அந்தஸ்தில் உள்ளவங்க பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயாசிரிகள், இவங்கெல்லாம் மூத்த குமாரனாம். சரிங்களா? இளையகுமாரனாக பாவிகளானே புறஜாதிகள் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ இந்த உவமையில் இந்த நிறைய விஷயங்களே நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கேளுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரும்ப கிடைத்த இளையகுமாரன் உவமையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், படிக்கலாம். இளையகுமாரன் தகப்பன்ட்ட சொத்தை பிரித்து கொடுக்கும்படி கேட்குறான். ஒரு மனிதன் செத்து போனால் தான் சொத்தை பிரிக்கணும். தகப்பன் செத்து போனால் தான் சொத்தை பிரிக்கணும். தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை பிரித்து கேட்குறான்னா நீ செத்துப்போ அப்படின்னு அர்த்தம். செத்துப்போ. அவன் வணங்கா கழுத்து உள்ளவனா, முரட்டாட்டம் உள்ளவனா, பயங்கரமான ஆளா, பேலியாளின் மகனா, கொடூரமான ஆளாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த இளையகுமாரன் எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் ஒரு தகப்பன் படிக்கிறேன் கேளுங்க. 21ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வசனங்கள். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். உபாகமம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒருத்த மனிதன் துஷ்ட மனுஷனாக இருந்தால் தாயும் தகப்பனும் போய் ஜனங்களுடைய மூப்பட்டு இப்படி சொல்லும் பொழுது அவனை சென்டராக நிற்க வச்சு கல்லறிந்து கொல்லணும் அப்படிங்குது.
ஆனால் அந்த தகப்பன் பாசக்கார தகப்பன் ஒன்றும் செய்யலை. போய் இளையவன் போய் தைரியமாக கேட்குறான், சொத்தை பிரித்து கொடு அப்படிங்கிறான். சொத்தை பிரித்து கொடுன்னா என்ன அர்த்தம்? தகப்பனே நீ சொத்தை பிரித்து கொடு, இல்லைன்னா செத்துப்போ. தகப்பன் செத்தா தான் சொத்து பிள்ளைக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சொத்தை பிரித்து கேட்குறது யார் அப்படின்னா மூத்த குமாரன் அல்ல, இளையகுமாரன். இப்போ தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. அநேக விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், நல்லா கவனமாக கேளுங்க. தகப்பனுக்கு சொத்து இருக்குது, பயங்கரமான பணக்காரன். மூத்த குமாரனுக்கு 2 பங்கு. அவன் சேஷ்ட புத்திரன். மூத்த குமாரன் இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக அழகா திட்டமும் தெளிவாக பேசுகிறார். தகப்பன் மூத்த குமாரனுக்கு 2 பங்கை கொடுத்துட்டு இளையகுமாரனுக்கு 1 பங்கை கொடுக்கறத பார்க்கலாம். இதில் நல்லா கவனிக்கணும் என்னன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இளையகுமாரனுக்கு மட்டும்தான் பிரித்து கொடுத்தாரு, மூத்த குமாரனுக்கு பிரித்து கொடுக்கல. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. 2 பேருக்குமே தேவன் பிரித்து கொடுக்கறத பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். இந்த லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு 2 பேருக்குமே தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இளையவனுக்கு தான் கொடுத்தான், இளையவனுக்கு தான் கொடுத்தான். அப்படி கிடையாது. மூத்தவனுக்கு தகப்பன் கொடுத்தான், 2 இளையவனுக்கும் கொடுத்தான். இதில் எப்படி மூத்தவனுக்குன்னு சொல்லும் பொழுது, மூத்தவன் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறதுனால மூத்தவனுக்கு 2 பாகமும் இளையவனுக்கு 1 பாகமும். மூத்தவனுக்கு 2 பாகத்தை இவன் பிரித்து கொடுக்கறத பார்க்கலாம். இந்த இளையவன் என்ன பண்ணா, தன்னைத்தானே பிரியப்படுத்த வாழ்ந்தவன். அவன் ஒரு நிலக்கிழார், பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரன் தகப்பன். அதனால் என்ன பண்ணா, இந்த இளையகுமார் என்ன பண்ணா, வித்த ஆஸ்திய நிலங்களை செல்வங்களை எல்லாம் காசா மாற்றிட்டான் பாருங்க. காசா மாற்றிட்டு அதை எடுத்துட்டு தூரதேசம் போகிறான். இவன் தேவனுக்கு பயந்த மனுஷன் இல்லை பாருங்க. ஒரு துன்மார்க்கமாய் ஜீவித்தவன். தகப்பனுடைய வீட்டில் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணும். இந்த எலிமலேக்கு நகோமி எருசலேமில் இருக்கணும்னா சரியான உடை உடுத்திருக்கணும். அந்த கால் வரைக்கும் அங்கி போட்டிருக்கணும், கையை முழுசாக மறைச்சிருக்கணும், தலையில் பாக வைத்திருக்கணும். எருசலேமில் இருக்கணும்னா, இஸ்ரேலில் இருக்கணும்னா ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுருக்கணும். ஆனால் மோவாப்பில் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம். அதனால் அவங்க மோவாப் போனாங்க, எப்படி வேணாலும் வாழலாம். ஏன்னா பஞ்சத்தை காட்டி அவங்க போகலை. ஏன்னா திரும்பி நகோமி வரும்பொழுது அங்கே நகோமியோட பேசினவங்க உறவாடினவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. எருசலேமில் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணும், மோவாப்பில் இருக்கணும்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் இளைய மகன் நிலத்தை எல்லாம் விற்று அதை காசாக்கி ஒரு பையில் போட்டு தூரதேசம் போனான். மறுபடியும் சொல்கிறேன், தகப்பனுடைய சொத்தை மூத்த குமாரனுக்கும் இளையகுமாரனுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். ஒரு சொத்தை 3ஆ பிரித்தான். அந்த 3ஆ பிரிக்கும் போது சேஷ்டபுத்திர பாரனுக்கு 2 பங்கு, மூத்த மகனுக்கு 2 பங்கு, இளையகுமாரனுக்கு 1 பங்கு தான் கொடுத்தான். அவன் எல்லாத்தையும் காசாக்கி தூரதேசம் போறான்னு சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க கலிலேய கடல் தாண்டி போனா. இன்னும் நல்ல பேர் சொல்லுவாங்க யோனா மாதிரி அவன் நினிவே போனா அப்படிலாம் சொல்லுவாங்க. யார் எப்படி போனாலும் சரி, ஆனால் அவன் தூரதேசம் போனான். எப்படி தூரதேசம்னு சொல்றாங்கன்னா, அவன் பன்றி மேய்கிறத பார்க்குறோம் இல்லையா இஸ்ரவேல்ல பாருங்க. அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் யாரும் பன்றி வளர்க்க மாட்டாங்க, எல்லை பகுதியில் தான் பன்றி வளர்ப்பாங்க. அதனால் அவன் தூரதேசம் போனான்னு சொல்கிறதுக்காக அவன் நீனிவே போனான்னு சொல்லியும், அல்லது அவன் கலிலேய கடலை கடந்து போனான் அப்படின்னு சொல்கிறதும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இவன் பாருங்க, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி சில நாளைக்கு பின்பு பாருங்க, தகப்பனுக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே நாள் என்ன சொல்லுது அப்படின்னா, சில நாள்லையே அவனுடைய சொத்து எல்லாம் கரைஞ்சி போச்சு, அவருடைய செல்வம் எல்லாம் கரைஞ்சி போச்சு. 14ஆம் வசனம் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சில நாள்லேயே அந்த நிலத்தை விற்றான், சில நாள்லேயே அதை கரைச்சான் பாருங்க. ஏன்னா இவன் உழைத்து சம்பாதிக்காது. தான் உழைத்து சம்பாதிக்கும் போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு, ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒரு சம்பளம் வாங்குகிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை டக்குன்னு போய் நம்ம எதுவும் செலவழிக்கிறதுக்கு மாட்டோம். யோசிக்கிறவங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பகலாக
கஷ்டப்பட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி நம்ம கஷ்டப்படுறோம், இதை போய் இப்படி செலவழிக்கலாமா? யோசனை வரும். இவன் சம்பாதிக்காத காசுனால இவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதான் நம்ம உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் படித்தோம். ஒரு மனிதனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், அவன் சரியில்லைன்னா அவனை என்ன செய்ய சொல்கிறாங்க? அவனை மூப்பர்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் கல்லெறிந்து கொள்ளணுங்கிறாங்க. ஆனால் அந்த பாசக்கார தகப்பன் கல்லெறியாமல் அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குறத பார்க்கலாம். அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். யூதர்களுக்கும் பன்றிகளுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அருவருப்பாங்க பன்றியை. பாருங்க, தகப்பனை விட்டதுனால, பிதாவை விட்டதுனால எங்கே போகிறான்? நரகளுக்கு போகிறத பார்க்கலாம். தகப்பனை விட்டதுனால, பிதாவை விட்டதுனால பன்றிகளிடத்துல போகும்போது பார்க்குறான். அப்போ பன்றிகள் தின்கிற தவிட்டுனால தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கல, அது கூட கிடைக்கல. வீட்டில் அவன் கொளுத்த கன்றுகளை, ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்டு புஷ்டியும் பசுமையுமா கொழுமையாக இருந்தவன் எப்படி எலும்பும் தோலுமா போகிறான்? ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. சரி, இப்போ இதிலிருந்து நம்ம இந்த ஓமைக்குள்ளே நல்லா டீப்பாக போக போகிறோம். இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அந்த நகோமி எல்லாத்தையும் இழந்த போது தான் அவளுக்கு இஸ்ரேல் தேசம்னு ஒன்று இருக்கிறதே தெரியுது, பெத்லகேம்னு ஒன்று இருக்கிறதே தெரியுது. எல்லாம் இழந்து போன போது தான் தெரியும் இந்த நிழலோட அருமை, வெயிலில் தான் தெரியும். அதே போல் தகப்பனுடைய அருமை, தாயோட அருமை அவங்க பிரிவிடும் போது தான் தெரியும், இல்லாத போது தான் தெரியும். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்போ கூட புத்தி தெளிந்த போது கூட அவனுக்கு முதல்ல வந்தது என்ன? சாப்பாடு. சரிங்களா? அதுதான் அவனுக்கு வருது. சரி, இப்போ இந்த சொத்தை விற்று காசாக்கி காசை அழிச்சிட்டு சாப்பிடக்கூட காசு இல்லாமல் பன்றி மேய்க்கிறான். பன்றி மேய்ச்சியும் பாருங்கள், அவன் சாப்பிட இல்லாமல் பன்றி திங்கிற தவிட்ட சாப்பிட ஆசையாக இருந்தால் அது கூட கிடைக்கல. சரிங்களா? ஏன்னா இந்த சொத்து அவனுக்கு எப்படி அழிஞ்சதுன்னு முதல்ல பார்க்கணும். நோக்கமில்லாமல் ஒருவனுக்கு பணம் கிடைக்குது என்றால் அந்த பணம் சீக்கிரமாக அவனை விட்டு போயிடும். தேவன் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நோக்கத்தோடு தான் கொடுப்பார். இந்த பர்பஸ்க்காக நீ வச்சுக்க, இந்த பர்பஸ் நீ செலவுக்காக கேட்டீங்களே, உன்னுடைய குடும்ப செலவுக்காக கேட்டீங்களே, சபை காரியங்களுக்காக கேட்டீங்களே, அப்போ தேவன் கொடுப்பார். பர்பஸ் இல்லாமல் ஒரு பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது அழிவின் காரியங்களுக்கு உங்களுக்கு பயன்படும். அதுதான், அது அழிந்து போகும். செல்வம் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது. அவனுக்கு நோக்கம் இல்லாமல் அவன் ஏன் உலக காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தணும்னு சொல்லி எல்லா சொத்தையும் விற்று காசாக்குனா அந்த காசு கரைஞ்சி போச்சு. காசு நோக்கம் இல்லாமல் வந்த செல்வம் நிற்காது. சரி, இப்ப ஆண்டவரை விட்டு தூரம் போனவன் பன்றி மேய்க்கிற தொடங்கிறத பார்க்கலாம். பன்றி எவ்வளோ ஒரு அருவருப்பான மிருகம். விசுவாச பிள்ளைங்க ஒரு ஆடு மாதிரி ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கணும். ஆடோ பூனைக்குட்டியோ ஒரு சேத்துல விழுந்துச்சுன்னா எப்படியாவது நாக்க வச்சு அதை நக்கியாவது செவத்தில் சுரடியாவது தேய்ச்சாவது தன்னை சுத்தப்படுத்த முயன்றும். ஒரு பூனைக்குட்டி எப்போவுமே சுத்தமாக இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி மேக்சிமம் தன்னை சுத்தப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பன்றி அப்படி கிடையாது. விழுந்தது தான், இன்னும் கொஞ்சம் விழுகலாம். அப்போ தேவனை விட்டு நம்ம போயிட்டோம்னா ஆடாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் அது பண்ணியாக மாறிடும். பன்னிக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, வாழ்நாட்களில் எப்பவுமே வானத்தை இப்படி அண்ணாந்து பார்க்காது. எப்போ பார்க்கும்னா அது பிடிபடும் பொழுது 2 காலையும் கட்டி கம்பை இடையில விட்டு இப்படி தலைகளை தூக்கிட்டு போகும்போது வானம்னு ஒன்று இருக்கா, அப்போ தான் பார்க்கும். பரிசுத்தம்னு ஒன்று இருக்கா, அப்போ தான் பார்க்கும். அப்போ பன்றி மறுபடியும் போய் சேத்துல உழலுமா. அதே போல தான் இந்த ஈவன் ஒரு பூனைக்குட்டியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தவன் பன்றி குட்டிகளோடு போய் ஐக்கியமாகிறதே பார்க்கலாம். சரிங்களா? இந்த கிறிஸ்துவத்தில் இவனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. யாருக்கு? இந்த இளையகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. கிறிஸ்துவத்தில் அநேக பேருக்கு புத்தி தெளியவே இல்லை. இன்னும் அசுத்தத்திலே புரண்டு கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, பாசமான தகப்பனை அவன் நினைக்கல. இப்போ பாருங்க, இப்போ பசிக்கும் போது அப்பா ஞாபகம் வருது. அப்போ அதே போல தான் ஒரு விசுவாசிகள்
தன் குடும்பத்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு உயிருக்கு பிரச்சனை, ஒரு பெரிய இருள், ஒரு மந்திரவாதம், பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லும்போது சபை ஞாபகம் வரும். டக்குன்னு திரும்புவாங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அலறி அடித்து ஓடி வருவாங்க. அடி வாங்கினா தான் உள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. தேவைக்கு மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக புத்தி தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தேவை அப்படின்னா தேவனை தேடுவாங்க. அதே போல தான் தகப்பனை தேடுறான். பசி வந்து தகப்பனுடைய முகத்தை காட்டுது. பசி எடுத்ததுனால தான் அவனுக்கு புத்தி தெரியுது, ஆஹா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பசி எடுக்கும்போது முதலாவது நல்லா கவனிங்க, ஒரு 2 வசனம் சொல்கிறேன், அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதலாவது தனக்குத்தானே அறிக்கை செய்கிறான். எப்படி தகப்பன்ட்ட போய் பேசணும், தகப்பன்ட்ட போய் என்ன பேசணும் அப்படின்னு புத்தி தெளிந்த போது அவன் தனக்குத்தானே பேசி அறிக்கையிடுறான். எப்படி பேசுகிறான்? என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு அவனிடத்தில் வந்தான். அப்போ பாருங்க, அவன் தனக்குள்ளே என்ன அறிக்கை எடுக்கிறான்? 1 2 3 4 வசனங்களை அறிக்கை எடுக்கிறான். ஆனால் தகப்பன் பாருங்க, தகப்பனை பார்த்த உடனே தகப்பன் மற்றவங்களுக்கு முன்னாடி அறிக்கையிட்டா அது அவனுக்கு அவமானம்னு சொல்லிட்டு 15:21 பாருங்க. 21 அவன் அறிக்கையிடுறான். தகப்பனுக்கு முன்பாக அறிக்கையிட போகிறான். அவன் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்து தான் அவன் தகப்பன்ட்ட சொல்லணும். ஆனால் திரும்பி வரும்போது அறிக்கையிடுறான், தகப்பனே. முதல் வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இளையகுமாரன் நல்லா கவனிக்கணும். இந்த தகப்பனேங்கிற வார்த்தையை அடிக்கடி வச்சுக்கோங்க. தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன், அதுக்கப்புறம் தகப்பன் பேச விடலை, பிள்ளைய பேச விடலை, ஏன்னா தவற்றை உணர்ந்துட்டான். இவன் எவ்வளவோ அறிக்கையிட்டிருக்கிறான், கூலிக்காரன் ஒன்றை வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, இப்படி எவ்வளவோ அறிக்கைன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் நல்ல தகப்பன் அறிக்கையிட விடலை. அதை இனிமேல் பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ இந்த முதலாவது அவன் தனக்குத்தானே பேசி பார்த்துக்கொள்கிறான். இங்கே தகப்பன் ஓடி வருகிறத பார்க்கலாம். தகப்பன் ஓடி வருகிறத பார்க்கலாம். பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய மனிதர்கள் ஓடக்கூடாது. அப்படி ஓடுனா அது அவர்களுக்கு இழிவாக அவமானமாக எண்ணப்படும். ஏன்னா இந்த கால் வரையிலும் போட்டிருக்க அங்கி கணுக்காலுக்கு மேலே பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது. அதே போல் தான் இந்த பாஸ்டர்கள், நிறைய பாஸ்டர்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேஷ்டி கட்டினாங்கன்னா அது தூக்கி கூட கட்ட மாட்டாங்க, கால் தெரியக்கூடாது. கால் ஓடும்போது கால் தெரியும், ஓடும்போது கால் தெரியும். இந்த இப்படிலாம் கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்க. தகப்பன் ஓடக்கூடாது. தகப்பன் ஓடுனா அது கனவீனமாக பார்க்கப்படும், கனவீனமாக பார்க்கப்படும். இந்த பாசகார தந்தை ஓடுறத பார்க்கலாம். முழு வேதத்துலேயும் தகப்பன் ஓடி போய் அணைத்தது இங்கே மட்டும்தான். இப்போ பார்க்கலாம், இவன் என்ன சொல்கிறான் தகப்பன்ட்ட. தூரதேசம் போனவன் எத்தனை நாள் அவன் திரும்ப வர்றதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு நடந்து வந்தானா, எப்படி பிரயாணம் பண்ணி வந்தான்னு தெரியல. ஆனால் வரும்போது அவன் மெலிந்து வந்தான் மட்டும் தெரியும், மெலிந்து வந்தான்னு தெரியும். அப்போ தகப்பன் அவனை கண்டு, தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த தொலைந்து போன ஆட்டு ஓமையில் அந்த ஆடு தொலைஞ்சு போய் எத்தனை நாள் இருந்துச்சு தெரியல. ஆடு ஒரு துர்நாட்டம் அடிக்கும் கொஞ்சம். ஆனால் பாருங்கள், அந்த மேய்ப்பன் பாருங்கள், தொலைஞ்சு போன ஆட்டை அது எத்தனை கிலோ இருந்துச்சுன்னு தெரியல, 10 கிலோவிலேருந்து 30 கிலோ இருந்தாலும் 30 கிலோ தூக்கி தோல் மேலே போட்டான். அந்த மேய்ப்பன் தொலைந்து போன ஆட்டை தோல் மேலே போட்டான். அதே போல் இந்த தகப்பன் பன்றியோடு இருந்து உழன்று கொண்டு தன்னை வந்த மகனை கட்டி பிடித்து கொண்டான். அப்போ பாருங்க, அப்போ தகப்பன் என்ன சொல்கிறாரு? வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொடுத்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படி சொல்கிறத பார்க்கலாம். இவன் என்ன சொல்கிறான்? தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும். இங்கே இளையகுமாரன் ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறான். இவனுடைய சொந்தத்தை தான் இவன் எடுத்துகிட்டு போனான். ஆனால் என்ன வார்த்தை வருது? பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அதே போல தான் யோசேப்பு சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவன் சொன்னதுனால அவன் எழும்பி பிரகாசித்தான். அதே போல தான் தாவீது 51 சங்கீதத்தில் தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிறார் தாவீது.
இளையகுமாரன் என்ன சொல்கிறான், தன்னுடைய பங்கை எடுத்துகிட்டு போனாலும் அவன் என்ன சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாக, அவன் சொத்தை தான் அவன் அழித்தான். ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன வருது, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிறான். இங்கே மூலமொழியிலே பரத்துக்கு விரோதமாகும் போது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு வரும். இப்போ பார்க்கலாம், இந்த தகப்பன் எப்பொழுது தன்னுடைய மகன் வருவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன். யாக்கோபு யோசேப்பு தொலைந்து போன உடனே அல்லது மரித்ததாக நினைத்த பொழுது தன் மகன் திரும்ப கிடைத்து விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவித்தான். கடைசியில் அவனை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு எப்படி தன்னுடைய மகனை ஒரு அதிபதியாக, ஒரு அதிகாரம் மிக்கவனாக, மகிமை விருந்தவனாக பெற்றுக்கொண்டானோ அதே போல் இந்த தகப்பன் பெற்றுக்கொள்ளலை. ரொம்ப கீழ்த்தரமான நிலைமையில பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவனை மேல்தரமாக நடத்தினான். அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க, கைக்கு மோதிரத்தை போடுங்க, பாதலட்சியை போடுங்க. மோதிரத்தை போட்டான் அப்படின்னா மறுபடியும் பிள்ளைன்னு அர்த்தம். ஒரு மகன் தகப்பன்ட்டே சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான்னா அந்த ஊருக்காரங்க சேர்த்து தகப்பனுக்கு அடங்காமல் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மகனுக்கு அடக்காராதனை செஞ்சிருவாங்க அந்த இடத்துல. இனிமேல் அவன் மகன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, மறுபடியும் மகன் வந்துட்டதுனால மறுபடியும் அவன் என் மகன்னு சொல்லி முத்திரை மோதிரத்தை போடுறத பார்க்கலாம். அதே போல் இயேசு நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரே கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இப்போ தகப்பனுக்கு பாருங்க, பாசம் கண்ணை மறைத்தது. இந்த இதில் நம்ம பார்க்கலாம், ஒரு கொழுத்த கன்று அவன் அடிக்கிறான். இது முக்கியமாக இளைய மகனுக்காக அடிக்கப்பட்டதல்ல, அவனுக்கு அவனுடைய கூட இருந்தவர்களுக்கு அடிக்கப்பட்டது. நாம் சந்தோஷப்படுவோம் சொல்கிறத பார்க்கலாம். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். தகப்பனுக்கு ஒரு உயிர் வருது. எப்போதும் எதிர்பார்த்திருக்கும் தகப்பன் தூரமாக இருக்கும் பொழுதே பிதா ஓடினார்னு பார்க்கலாம். ஏன் ஓடினா, மற்றவங்க ஏதாவது பையனை திட்டிடுவாங்க, ஓடுகாலி பிள்ளை ஓடிட்டான் பாரு, ஊதாரி பிள்ளை ஓடிட்டான் பாரு, திரும்ப தகப்பனை தேடி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனை யாராவது சொல்லிடுவாங்க, தன்னுடைய மகனை யாராவது சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு தகப்பன் முன்னாடி ஓடி போய் அவரை அரவணைத்து கொள்கிறத பார்க்கலாம். ஏன்னா தகப்பன்ட்ட உயிரோடு இருக்கும்போது சுத்த பிரிச்சுட்டு போயிட்டான். அப்போ இவனை என்ன சொல்லி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் மற்றவங்க திட்டாமல் அவன் பார்க்குறத பார்க்கலாம். தகப்பன் கொழுத்த கன்று என்பது எல்லோரும் சந்தோஷப்படுவதற்காக. இந்த சமயத்தில் தான் கொழுத்த கன்று அடிக்கும் பொழுது கீத வாத்தியமும் நடனமும் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இப்போ மூத்தகுமாரன் வரார். நம்ம எல்லாரும் இளையகுமாரனை தான் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மூத்தகுமாரனுடைய சுபாவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இளையகுமாரன் வரும்பொழுதும் பிதா வெளியே ஓடி போனார். மூத்தகுமாரன் உள்ளே வரல, பார்ட்டிக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே வரல. அப்போ கூட பிதா தான் வெளியே வர்றார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவன் பாருங்க, மூத்தகுமாரனுக்கு ஒரு கோபம். சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டானே, மறுபடியும் வந்துட்டானே. முதல்ல கேட்குறான், என்ன சத்தம்னு கேட்கும் பொழுது, உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுதந்திரத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்போது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியிலே அவனை வருந்தி அழைத்தான். இளையகுமாரனையும் பிதா வெளியே போய் ஓடி போய் அவனை அரவணைக்கிறத பார்க்கலாம். மூத்தகுமாரனையும் வெளியில் வருந்தி அழைக்கிறத பார்க்கலாம். இந்த மூத்தகுமாரனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மோசமான விஷயம் என்னென்னா, இளையகுமாரன் கெட்டு போய் திரும்ப வந்தாலும் எடுத்த உடனே தகப்பனேங்கிறான். ஆனால் மூத்தகுமாரன் தகப்பனோடு இருந்தும் உறவில் இல்லாதவனாக இருந்தான். எடுத்தோன்னு என்ன சொல்கிறான், தகப்பனேன்னு சொல்லாமல் இதோ அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஆங்கிலத்தில் லுக் அப்படின்னு போட்டிருக்கும். தகப்பனை மரியாதை இல்லாமல் பேசுகிறத பார்க்கலாம். என்ன சொல்கிறான், தகப்பன்ட்ட மூத்தகுமாரன் எடுத்தவுடனே தகப்பனையெல்லாம் சொல்லலை, இளையகுமாரன் தகப்பனேன்னா. மூத்தகுமாரன் என்ன சொல்கிறான், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உங்களுக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, தகப்பனை அப்பான்னு கூட சொல்லாமல் லுக் இதோ அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறத பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீ கொடுக்கல. உண்மையை சொல்ல போனால் இவன் கேட்கல, ஒரு ஆட்டுக்குட்டியாவது கேட்கல, அதனால கொடுக்கல. வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தும் உறவில் இல்லாத மகன். ஏன்னா இதோ
அப்படிங்கிறான். அப்பான்னு கூட சொல்லலை. ஆங்கிலத்தில் படித்து பாருங்க, லுக் அப்படின்னு போட்டிருக்கும். தகப்பனை பார்த்து பார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ 2 மகன்கள், இளையவன் தகப்பனை வெளியே போய் அவமதிச்சான். சரியில்லாத விசுவாசிகள் ஆண்டவரை சபையை விட்டு வெளியே போய் அவமதிக்கிறாங்க. உள்ளே இருக்கிற மகன், உள்ளே இருக்கிற விசுவாசிகள் உள்ள சபைக்குள்ள இருந்துக்கிட்டே தேவனை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதை பார்க்கலாம். பிதாவை மதிக்க மாட்டாங்க. லுக் இங்க பாரு அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். வெளியே போய் ஒரு மகன் பிதாவை அவமதிக்கிறான், உள்ள இருந்துகிட்டே ஒரு மகன் பிதாவை அவமதிக்கிறான். மரியாதை கொடுத்து பேசாம இருக்கிறத பார்க்கலாம். இதுல முடியும் போது எப்படின்னா, இந்த மூத்த மகன் விருந்துல கலந்து கொண்டானா? போடல. நாம தான் முடிவெடுக்கணும். இந்த திரும்ப கிடைத்த இளையகுமாரன் ஓமையிலே மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் பார்க்க எப்படி முடிக்கலாம்னா, பிதாவுக்கு அந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய சொத்தை 2ஆ பிரிக்காம 3ஆ பிரிக்கிறாரு. 3ஆ பிரித்து மூத்த குமாரனுக்கு 2 பங்கு கொடுக்குறாரு, இளையகுமாரனுக்கு 1 பங்கு கொடுக்குறாரு. அந்த 1 பங்கு அவன் போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். இவனுக்கு 2 பங்கு இருக்குது. இவனுக்கு எத்தனை பங்கு இருக்கு? 2 பங்கு இருக்குது. திரும்ப மறுபடியும் அவன் பங்குல கேட்கும் பொழுது, பிரிக்கும் பொழுது இவனுக்கு பங்கு போயிருமே அப்படின்னு சொல்றான். ஆனா பிதா என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, பிதா என்ன சொல்றாரு, அதுல நம்ம பார்த்து முடிக்கலாம். பிதா என்ன சொல்றாரு கடைசியா? உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், மனம் மாறினான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், மனம் மாறினான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. 2 பாங்க. இந்த பிதாவுக்கு என்னென்ன சொத்து இருக்குதோ அதெல்லாம் உன்னுடையதானே. இப்போ எனக்கு இருக்கிறது என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு தான். ஆனால் அதை அவன் புரிஞ்சுக்கல. அப்போ இளையகுமாரனுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, முத்திர மோதிரம் போடப்பட்டாச்சு, பிதா மரிக்கலை, பிதா உயிரோடு இருக்கிறார், பிதா இன்னும் சம்பாதிப்பார், தகப்பன் இன்னும் சம்பாதிப்பார், அவர் சம்பூர்ணர், சம்பாதித்து கொண்டே இருப்பார். அதனால இளையகுமாரன் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்வான். அவன் என்ன இழந்தானோ, பிதா மரிக்கலை, பிதா ஓடி வர்றாரு, நல்ல திலகாத்திரமா இருக்காரு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார். அதனால பாருங்க, அவனுக்கு கிடைச்சிருச்சு, மறுபடியும் இழந்ததை மறுபடியும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிசேயர் இருக்கிறாங்க. மூத்த குமாரனாக தகப்பனாக பிதாவும், இளையகுமாரனாக புறஜாதிகளும், மூத்த குமாரனாக யூதர்களில் குறிப்பாக பரிசேயரும் சதுசேயரும் நியாயஸ்திரிகளும் ஆசாரியர்களும் லேவியர்களும் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அவன் என்ன சொல்றான்? இதோ தகப்பனே, இத்தனை வருஷ காலமாக உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை நான் மீறாதிருந்தும். அதே போலதான் யூதர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதுல தான் அவங்க கவனமாக இருக்காங்களே தவிர அன்பு செலுத்துறதுல அவர்கள் கவனமாக இல்லை. இளையகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு, மூத்த குமாரனுக்கு புத்தி தெளியலை. சரிங்களா? தகப்பன் ஏன் இளையகுமாரனுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தான்னா, பிதா ஒருபோதும் தன்னுடைய கையை அவனை விட்டு எடுக்கலை. ஆனால் பிள்ளை தான் பிதாவுடைய கையை விட்டு உதறணும். பாருங்க, நம்ம பிதா தேவன் ஒருபோதும் நம்ம கை விட்டு விட மாட்டார். நாம தான் அவருடைய கையை விட்டு விடுவோம், அவர் கை விட்டு விட மாட்டார். அதனால தான் இளையகுமாரன் கையை உதறிட்டு போனதை பார்க்கலாம். சரிங்களா? ஆதாமுக்கு சுதந்திரம் கொடுத்தது போல தேவன் ஆதாமுக்கு சுதந்திரம் கொடுத்தது போல பிதாவானவர் இளையகுமாரனுக்கு பிரித்து கொடுத்தாரு. ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், அதே போல இளையகுமாரன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே மறுபடியும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த இளையகுமாரன் தன்னைத்தானே பிரியப்படுத்த வாழ்ந்தான், தேவனற்ற மனுஷனாக வாழ்ந்தான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுதுதான், காசு கரைந்த பொழுதுதான், பசித்த பொழுதுதான் தேவனுடைய நினைவு அவனுக்கு வந்தது. சரிங்களா? அதனால் அநேகர் தேவனை தேவைக்காகத்தான் தேடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? உம்மிடத்துல கூலிக்காரனாக கூட வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிற சொல்கிறத பார்க்கலாம். கூலிக்காரர்கள் செப்பல் போட மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க, பாதரட்சை போட மாட்டாங்க. ஆனால் பிதா அவனுக்கு பாதரட்சையை போடுறத பார்க்கலாம். இதில் வேலைக்காரன் கூலிக்காரன் 2 பேர் இருக்காங்க. வேலைக்காரனுக்கு அவன் வேலை செஞ்சாலும் சாப்பாடு, வேலை செய்யலாலும் சாப்பாடு. ஏன்னா அவன்கிட்ட தான் இருக்கிறான்.
ஆனால் கூலிக்காரனுக்கு வேலை செஞ்சால் பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்துல இருந்தால் அவன் எடுத்து சாப்பிடணும். அவன் பாருங்க, அந்த இளையகுமாரன் நான் வேலைக்காரனை கூட இல்லை, ஒரு கூலிக்காரன் அந்த நிலைமையில வந்து கேட்கறதே பார்க்கலாம். சரிங்களா? தகப்பன் தினமும் வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கான், தினமும் வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் வரும்போது தகப்பன் ஓடி போகிறத பார்க்கலாம். அதே போல் இயேசு தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரிஞ்சு போன ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கள் திரும்பி வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அந்த யாக்கோபு ஒரு நல்ல தகப்பனாக தன்னுடைய மகனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், பெற்றுக்கொண்டான். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இந்த தகப்பன் தன்னுடைய மகனையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் யாக்கோபு தன்னுடைய மகனை ஆளுமை நிறைந்தவனாக பெற்றுக்கொண்டான். இந்த தகப்பனோ பாருங்க, ஒரு துர்நாற்றம் வீசுகிற மகனாக திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனாலும் இந்த தகப்பன் அவனை நல்ல ஒரு ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்தி இருக்கிறார். முத்திர மோதிரம் மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பாதரட்சை போடும் பொழுது அவன் இனி அடிமையில் என்னுடைய புத்திரன், ஏன்னா அடிமைகள் பாதரட்சை போடக்கூடாது. விருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. முதல்ல மரித்தான், அவன் எப்போ சொத்தை பிரிச்சுட்டு போனானோ அன்னைக்கு அவனுக்கு அடக்காராதனை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவன் மறுபடியும் பாருங்க, உயிர்த்தெழுந்ததுனால, ஞானஸ்தானம் உயிர்த்தெழுந்ததுனால, அவன் மனம் திரும்புவதனால மறுபடியும் மகனாயிட்டான். முதல் மகன் வயல்ல இருந்து வேலை செஞ்சாலும் நியாயப்பிரமாணத்திலே தேறி இருந்தாலும் அவன் பாருங்க, கிருபையின் பிரமாணம் அவனுக்கு தெரியாததுனால தகப்பன்ட்ட கோச்சுக்கிறத பார்க்கலாம். எப்படி மூத்த மகனுடைய காயினுடைய முகநாடி வேறுபட்டதோ ஆபேலை குறித்து, அதே போல காயினுடைய முகநாடி வேறுபட்டது போல இந்த மூத்த மகனுடைய முகநாடி இளைய சகோதரனை குறித்து வேறுபட்டது. இந்த மூத்த மகன் இளையகுமாரனை மட்டும்தான் கெட்டவன் சொல்கிறோம். இந்த மூத்த மகன் முதல்ல சொல்லியிருக்கணும், தன்னுடைய சகோதரன்கிட்ட போய், தம்பி இப்படிலாம் சொத்தை கேட்காத, பிரிந்து போகாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஒருபோதும் அட்வைஸ் பண்ணலை. ஏன்னா இவன் பிரிஞ்சு போனால் இவனுக்கும் சொத்து வரும். அந்த நிலைமையில அவன் விட்டுட்டான், தம்பியை சகோதரனை விட்டுட்டான். அப்போ மூத்த குமாரன் தனக்கு அவன் நல்லது நினைக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு நினைக்கும் போது மறுபடியும் இளையகுமாரன் உள்ளே வர்றதை பார்க்கலாம். சரியா? மூத்த மகன் என்ன சொல்கிறான்? நியாயப்பிரமாணம் உன்னுடைய கற்பனைகள்லாம் கை கொண்டுங்கிறான். ஆனால் பிதா என்ன சொல்கிறாரு? கிருபை இயேசு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். கிருபை இயேசுன்னு சொன்னதுனால அங்கே பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காது இருந்தது. கிருபை இயேசுன்னு சொன்னதுனால பாருங்க, அவனுக்கு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டதை பார்க்கலாம். அப்போ இந்த ஊமையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க, 2மே நடிக்கிறவர்களாக இருந்தாங்க. சபைக்கு வெளியிலே நடிக்கிறாங்க, சபைக்கு உள்ளே நடிக்கிறாங்க. சபைக்கு வெளியில் போய் நடித்தவன் அடி வாங்கி திரும்பி உள்ளே வந்து நல்ல மகனாகிட்டான். சபைக்குள்ளே இருப்பாங்க, எல்லாம் பயங்கரமாக பர்ஃபெக்டாக இருக்கிறாப்புல இருக்கும். ஆனால் பாருங்கள், பிதாவை அவர்கள் மதிக்காமல் இருப்பார்கள். தகப்பனுக்கு கனம் கொடுக்காமல், பிதாவுக்கு கனம் கொடுக்காமல் இருப்பாங்க. வெளியில் போனவன் அவன் போனவன் தான். ஆனால் உள்ளே வர்றவங்க சபை காரியங்களில் ஒழுங்காக ஈடுபட மாட்டாங்க. ஒரு பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின், ட்ரெஸ் சென்ஸு, இதெல்லாம் அவங்க பிந்தி இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீ வெளியிலே இருந்திருக்கலாமே. இப்போ பாருங்கள், மூத்த பையன் தகப்பனோடு தான் இருக்கான், ஆனால் சரியாக இல்லை. இளைய பையன் வெளியில் விட்டு போனால் அது சரியா இல்லை, அது வேற விஷயம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. அடிபட்டதுனால அவன் திருந்தி பிதாவின் சமூகத்துக்கு உள்ளே வந்துட்டான், இனி போக மாட்டான். இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நீ கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இவ்வளோ நேரம் வேத வாக்கியத்தை வியாக்கியானம் பண்ணும்படியாக, தியானம் பண்ணும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்தவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஸ்தோத்திரம்.